ஹலோ ஹோமிஸ், வெல்கம் பேக் டு ஃபிட் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா நம்ம மீம் ரிவ்யூ தான் பண்ண போறோம். இப்போ சோஷியல் மீடியால வர ஃபிட்னஸ் ரிலேட்டட் மீம்ஸ்லாம் ரிலேட்டபிளா இல்லையா, இல்ல அதுல வர ஃபேக்ட்ஸ்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எனக்கு கீழே நிறைய மீம்லாம் கிடைச்சிருக்கு, வா உனக்கு காட்டுறேன். ஆரம்பிப்போமா? You're so motivated to go to the gym all the time. Me? Thank you. It's a disorder actually. சில கரெக்ட் தான். யூஸ்வலா நிறைய பேர் இப்படி மோட்டிவேட்டடா இருக்கீங்க. ஆக்சுவலா மோட்டிவேட்டட்லாம் இல்லைங்க. இட்ஸ் பேசிக் நீட். ஆக்சுவலி நம்மளே சின்ன வயசுல என்ன படிச்சிருப்போம்? பேசிக் நீட் ஆஃப் அ மேன் ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் ஜிம். அதனால அது மோட்டிவேஷன்ன்றதை விட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா என்னன்னா, தொடர்ந்து ஜிம் போலன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மது கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவோம் சார். Corporate needs you to find the difference between this picture and this picture. Mom, they are the same picture. ஆக்சுவலா நம்ம ஊர்ல தான் இன்னும் வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், ஸ்டெராய்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. டிபிக்கலி மாம்ஸ் தான். எங்க அம்மாவே வந்துட்டு வே ப்ரோட்டீனை பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிடலாமா, எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க, எல்லாம் நல்லது இல்லை தானே அப்படின்னு சொன்ன. அப்புறம் நான் தான் புரிய வச்சேன், எம்மா இது பால் பவுடருமா, இது பால்ல இருந்து தாமா எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன் அதான டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அந்த ப்ரோட்டீன் மட்டும், ப்ரோட்டீன் கண்டென்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் வே ப்ரோட்டீன் சொல்றோம் நம்ம. சேம் கோஸ் ஃபார் கிரியேட்டின். கிரியேட்டின் வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்ல இருந்தும் கிடைக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், ஃபிஷ்ல நம்ம கூட கிரியேட்டின் இருக்கு, பட் இட்ஸ் சோ லிட்டில் அமௌண்ட். ஸோ நமக்கு ஒரு 5 grams ஆஃப் கிரியேட்டின் கிடைக்கணும்னா நம்ம டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சிக்கன், ஃபிஷ் சாப்பிட முடியாது. பட் அவ்வளவு நம்மளால சாப்பிட முடியாதுன்றதுனால அதுல இருக்கிற வெறும் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம வீட்டுல இந்த மாதிரி பயந்தாங்கன்னா நியாயம் தான், பட் நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னும் ஒரு ஜோக் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த 80s 90s பீப்புள்லாம் வந்து ஜிம்முக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, வே ப்ரோட்டீனை கிரியேட்டினை தான் நீங்களாம் நேச்சுரலே இல்லை அப்படின்லாம் சொல்லணும். அது ஒன்றும் பெரிய ஜோக்கு. ஸோ அதெல்லாம் அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் குட் திங் ஆக்சுவலி. எக்ஸ்பெக்டேஷன். You're so cute. Are you single? Reality. Looking big king, amazing traps brother, mom and huge. ரியல். பொதுவா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நல்ல பிசிக் வச்சிருக்க, 6 பேக்லாம் வச்சிருக்க, ஈஸியா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனா இம்ப்ரெஸ் ஆனது பொண்ணுங்க இல்ல, கூட ஒர்க் அவுட் பண்ற ஜிம் ப்ரோ தான். அவங்கதான் வந்துட்டு, என்ன டைட் ப்ரோ எடுக்கிறீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ பொண்ணுங்களை உஷார் பண்ணோன்னு ஜிம்முக்கு போனீங்கன்னா, me choosing to ignore all of my problems and responsibilities and just go to the gym instead. Agree. தலைக்கு மேல 1008 பிரச்சனை இருக்கும், கையில 10 பைசா இருக்காது. யுவர் கரியர் கோஸ் டு ஷிட், உங்க மென்டல் ஹெல்த் ட்ராக்ஸ்ல இருக்கும். அப்பதான் ரீசெண்டா எவகிட்டயாவது சூட்டடி வாங்கியிருப்பேன். இருந்தாலும் நைட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் ஜிம்ல நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு கண்ணாடியில அந்த பம்பை பார்த்தா எவன் வந்தாலும் தூக்கி சொருவணும் உங்க அம்மால அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இந்த புதுப்பேட்டை படத்துல தமிழ் சொல்லாதீங்க, நான் தான் அப்படின்ற மாதிரி. அது ஒரு சூரபோதன். ஓகேவா? அந்த ஒரு ஐ மே சவுண்ட் லைக் ஐம் நார்சிஸ்டிக், பட் ஐம் நாட். அந்த ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இன்னும் ஓரளவுக்காவது ஸ்டேபிளா மென்டல் ஹெல்த் வச்சிருக்கு. இல்லைன்னா நக்கின்னு தான் போகும். ஏன்னா பேசிக்கா ஐ ஹாவ் 2 moods. ஓகேங்களா? ஒண்ணு பாத்தீங்கன்னா, நானே ஒரு லூஸ் குதி, எனக்கு என்னங்க தெரியும், அது சேர்ந்துட்டோம்னா நான் தான் பூலு அப்படின்ற மாதிரி இருக்கும். Hey, I've seen this one. This is a classic. So இத பேலன்ஸ் பண்றதுக்காக அது தேவை. Then versus now. Rest day versus gym. என்னப்பா ஒரே ரிலேட்டபிளா இருக்கு. யூஸ்வலா ஜிம்முக்கு போறவங்க ப்ரோ, உங்க பிரச்சனை, சோகம், டிப்ரெஷன் எல்லாமே சரியாயிடும் ஒரு லூஸ் குதி வந்து சொல்லுவான். ஏன் நானே கூட வந்து சொல்லுவேன், நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. என்ன ஃபர்ஸ்ட் டிப்ரெஸ்டா இருப்பேன், ஜிம்முக்கு போயிட்டீங்கன்னா ஜாக்டா, ஷ்ரெட்டடா, டிப்ரெஸ்டா இருப்பேன். அட பொம்மால
ஸோ ஜிம்முக்கு போயிட்டா மட்டும் உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதை ஓவர் கம் பண்றதுக்கு. ஆனா சும்மா மேஜிக்கலாலாம் சரியாகாது. ஸோ அது உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ரூட் காஸ் என்ன இருக்கோ அதை அட்ரஸ் பண்ண பாருங்க. ஜிம்முக்கும் போங்க, நல்ல விஷயம் தான். When you realize that your current form of weight once used to be your top set weight, yes, it is the best feeling ever. எனக்கு கூட ஃபர்ஸ்ட்லாம் ஜிம் ஜாயின் பண்ணும்போது ஒரு 10 kg இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போகிறதுக்கே திணறுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்காக சொல்ல ஸ்டார்டிங்கே ஒரு 20-25 kg அப்படி போகும்போது இட்ஸ் அ குட் ஃபீலிங். அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா இங்கேருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எஸ், when you bench after a heartbreak, yes, the infamous suicide grip. சூசைட் கிரிப்னா என்னன்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். யூஸ்வலா நம்ம பார் இப்படி பிடிப்போம் இல்லைங்களா, இப்படி கட்டவிரல் ரேப் அரவுண்ட் பண்ணிட்டு அப்படி பிடிக்காம கட்டவிரல் மேலே இப்படியே வச்சுட்டு ஒரு ஹூக் கிரிப்ல பிடிச்சோம்னா அது பேரு தான் சூசைட் கிரிப். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணலாம். லைக் பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் பார் கையை விட்டு இப்படி வழுக்கிட்டு வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்காது. அப்படி வழுக்கிட்டு வந்தா நேரம் சங்கிலியே தான் இறங்கும். ஸோ அதனாலதான் அதுக்கு பேரு சூசைட் கிரிப். So, இப்போ புரியும். When you bench after a heartbreak, makes sense. Then you lift almost every day. You must be so disciplined. Me, an intellectual. Lift heavy stone, make sad head voice quiet. No one can put it together this perfect. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, men sad, men gym, men happy. யார் இவரு இங்க பாடுறா? ஆக்சுவலா இதை ஸ்லீப்பர் பில்டுன்னு சொல்லுவாங்க. வெளியே ட்ரெஸ்ஸோட பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்கினியா இருக்கிற மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா க்ளோத்ஸ் ரிமூவ் பண்ணாதான் தெரியும் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவான பிசிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ஸ்லீப்பர் பில்டு தான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு சும்மா வெளியே எங்கேயா பாத்தீங்கன்னா நீலாம் ஜிம்முக்கு போறியாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இவரு ஸ்லீப்பர் பில்ட் எல்லாம் கிடையாது. இவரு லூசா தொலை டிஷர்ட் போட்டு ஏமாத்துறாரு. இவரு நல்லா டெஸ்ட் ட்ரெயின்னு அச்சு நவுத்தாரு போல. அப்பா டிஷர்ட் போட்டு கதை குத்துனுக்குறாரு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மிஸ். we've come to an end of this video. இதெல்லாம் தான் இன்ஸ்டால நான் பொறுக்கி எடுத்த மீம்ஸ் which I can relate. இன்ஸ்டா பக்கம் போகும்போது தான் தெரிஞ்சது இப்போ ஏதோ புதுசா ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காமே. ஸோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தா நம்ம பண்ணாமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரீல பண்ண போறேன்.